யாரெல்லாம் வீக்காவை ரொம்பவே லவ் பண்ணுறோம் அப்படின்னு நினைக்கிறவங்க வீக்கா ஐ லவ் யூன்னு கமெண்ட்ஸில் சொல்லிவிட்டு கூடவே ஒரு லைக்கை தட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே கங்கா காவேரிக்கு ஸ்கேன் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. கங்காவுக்கு செக் பண்ணி பார்க்குறாங்க. பார்க்கையிலே இங்கே ஒரே பதட்டத்தோடு இருக்குது. ஏதாவது குறைகள் வருமோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஒன்றும் இல்லை, நல்லா ஆரோக்கியமாக இருக்குது அப்படின்னு வந்துடுது. கங்காவுக்கு அப்போ தாங்க மூச்சு விடுது. அப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு, ஏய் எதுக்கடி கவலைப்படுற, ஏதோ ஒரு 100க்கு 1 2 அப்படி தப்பாக இருந்திருக்கும். அதே மாதிரி தூரத்தில் சம்மந்தமே இல்லாமல் கல்யாணம் பண்ணுறாங்க, அவங்களுக்கும் ஏதாவது இந்த மாதிரி வரத்தான் செய்யும். அதுக்காண்டி அந்த கல்யாணம் நடக்காம போகுது, விடுடி, நல்ல மனசு இருந்தால் எல்லாம் நல்லதே நடக்கும் அப்படிங்கிறாங்க சாரதா. அடுத்து பார்த்தா இப்போ காவேரிக்கு அப்படிங்கிறதான் அப்படி தூக்கி வாரி போடுது. விஜய்க்கும் சாரதாவுக்கும் அந்த உண்மையை சொன்னதுனால ஒரு மாதிரியா இருக்காங்க. காவேரி பார்க்குறாங்க, என்ன பாஸ் என்ன ஆச்சு, ஏன் ஒரு மாதிரியாக இருக்கீங்க? ஒன்றும் இல்லை காவேரி, ஒன்றும் இல்லை, சும்மா தான் அப்படிங்கிறாங்க. அப்புறமா டெஸ்டிங் பண்ணுறாங்க, ஸ்கேன் பண்ணி பார்க்குறாங்க. குழந்தை அவ்வளோ அழகாக இருக்குங்க, எந்த ஒரு குறைபாடே இல்லை. அப்படியே பார்க்குறாங்க. டாக்டர் சொல்கிறாங்க, விஜய் சார் வாங்க வாங்க, உங்கள் குழந்தைக்கு பாருங்கள், ஒன்றும் இல்லை, நல்லா இருக்குது, ஆரோக்கியமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. அப்படியே சந்தோஷம் தாங்கலை விஜய்க்கு. அத்தை நான் நினச்ச மாதிரி எதுவுமே பயம் இல்லை அத்தை அப்படிங்கிறாங்க. காவேரி பார்க்குறாங்க, என்ன நினச்சிங்க, என்ன பயம் அப்படிங்கல. உடனே அந்த டாக்டர் சொல்கிறாங்க காவேரி பார்த்து, வேறு ஒன்றும் இல்லை காவேரி, போன வாட்டி ஸ்கேனுக்கு வந்திருந்தாங்க இல்லையா, அப்போ தான் சொன்னேன் இந்த மாதிரி உங்களுக்கு அம்மா போட்டிருக்கு, அதனால 20வது வாரத்தில் ஏதாவது குறைபாடுகள் இருந்தால் தெரியும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இருந்தால் தெரியும், இல்லைன்னா நல்லா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆனால் உங்கள் ஆள் தான் ரொம்ப கவலைப்பட்டு போயிட்டாரு, என் பொண்டாட்டி பாவம் அப்படி இப்படின்னு. அப்பா நானும் எத்தனையோ பேருக்கு குழந்தைங்களுக்கு எத்தனையோ குறைகள் இருக்குன்னு சொல்லியிருக்கேன், இந்த அளவுக்கு புருஷன் மாறுங்க விசனப்பட்டது யாருமே இல்லை அப்படிங்கிறாங்க. அப்படியே காவேரி பார்க்குறாங்க, என்ன பாஸ் அப்போ இதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டேன், என்கிட்ட கலகலன்னு சந்தோஷமாக இருந்தீங்களா அப்படிங்கிறாங்க. விடு காவேரி, எனக்கு இப்போ தான் நிம்மதியாக இருக்குது அப்படிங்கிறாரு. அப்படியே அழுக வருதுங்க அவருக்கு, வாயை பொத்திட்டு அழுகிறாரு. ஏங்க மாமா என்னடா ஆச்சு, அதான் நல்லா ஆயிடுச்சுல, ஒன்றும் இல்லை விடுங்க அப்படிங்கிறாங்க. கங்காவும் ரொம்ப சந்தோஷப்படுது, குழந்தைங்களுக்கு எதுவுமே ஒன்றும் ஆகலை அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் சந்தோஷமாக மாத்திரை மருந்துகளை வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் சாமி கும்பிட்றாங்க சாரதா. காவேரி கங்கா இங்கே வாங்கடி அப்படின்னு சொல்லிட்டு, நான் வேண்டிக்கிட்டது வீண் போகலை அப்படின்னு சொன்னோன்னே, ஆமாத்த நீங்கள் சொன்னீங்கல்ல, ஆமாம் அந்த அம்மாவுக்கு மகமாய்க்கு நான் வேண்டிக்கிட்டேன், அதே மாதிரி என் பிள்ளைங்களுக்கு எதுவும் இல்லைன்னு ஆயிடுச்சு, கண்டிப்பாக நான் போய் அந்த நேர்த்திக்கடன் நிறைவேற்றணும் அப்படிங்கிறாங்க. கங்கா பார்க்குது, நீ காவிரிக்காக தானே நேர்த்திக்கிட்ட, எனக்காக நேர்ந்துக்கிட்ட, யாருக்காக நேர்ந்துக்கிட்ட, என்னடி பிரார்த்தனைக்குன்னு போகிறோம், வீட்டில் இருக்கவங்க எல்லாரும் போக வேண்டியது தானே அப்படிங்கிறாங்க. கங்கா உடனே, நான் வரல, நீங்கள் போய் வேண்டிட்டு வாங்க அப்படின்னு கங்கா சொன்னோன்னே, ஏண்டி இப்படி பிரித்து பிரித்து பார்க்குற, விட்டேத்தியா எடுத்தெறிஞ்சு பேசுகிற, நான் ஒன்றும் எடுத்தெறிஞ்சு பேசலை அப்படிங்கிறாங்க. போவண்டி சாமிக்கு தான் ஆயிருண்டி, நீ ஒன்றும் என் பிள்ளைக்காக வேண்டிக்கல, அந்த உன் மகளோட பிள்ளைக்கு தான் வேண்டிக்கிட்ட, அப்போ நீ யாருடி, நான் தான் உன் மகன் இல்லைங்கிற மறந்து ரொம்ப நாள் ஆச்சு, ரொம்ப நாள்னா நான் வந்ததுக்கப்புறமா கோதாவரி அப்படின்னு விஜய் கேட்க, இங்கே பாருங்க விஜய், நான் உங்களெலாம் எதுவும் சொல்லலை அப்படிங்கிறாங்க. அப்புறம் அத்தையை பார்த்து அம்மா அம்மான்னு நல்லா சந்தோஷமாக இருந்தீங்க, இப்போ என்ன ஆச்சு அப்படிங்கிறாங்க. அட விடுங்கப்பா, அந்த பிள்ளை அப்படி தான் பேசுவா, தம்பி நீங்கள் விடுங்க தம்பி அப்படின்னு சாரதா சொல்கிறாங்க. கண்டிப்பாக போகணுண்டி, உனக்கு குழந்தைக்கு எதுவும் இல்லைன்னு ஆயிடுச்சு, பாத்தியா பாத்தியா உன் குழந்தைக்கு எதுவும் இல்லைன்னு ஆயிடுச்சான், அதுக்காக தான் நேந்தி கடை வந்திருக்காங்க, எனக்காலாம் வைப்பாங்களா என்ன, நான் யாரு, என்னை தவிட்டுக்கு தான் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க இப்படின்னு கங்கா சொல்ல, ஐயோ இந்த அக்கா ஏன் இப்படி புரிஞ்சிக்கவே மாட்டேங்குதே அப்படின்னு டென்ஷன் ஆகுதுங்க. அடுத்து இப்போ வரியா வரலையா அப்படின்னு கேட்குறாங்க. குமரன் பார்க்குறாரு, சரி நீ வரலைன்னா உனக்கு சேர்த்து நான் போய் வேண்டிட்டு வர்றேன் அப்படின்னு சொன்ன கையோட, ஐயோ அது இப்போ என்ன பண்ணுறது தெரியல, நானும் வர்றேன் அப்படின்றாங்க. சரின்னு சொல்லிட்டு எல்லாரும் கிளம்பல, யமுனாயும் வர சொல்கிறீ அப்படிங்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு யமுனா கால் பண்ண, யமுனா என்ன பண்ணுது, வர்றேன்க்கா கோயிலுக்கு தானே வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பையில குமரன் என்ன பண்ணுறாங்க, நிவினுக்கு கால் பண்ணி, நீங்களும் வரணும் அப்படி நீ வாப்பா அப்படின்னு கூப்பிடல, அண்ணே நான்லாம் வரலண்ணே, அட சும்மா வாங்கப்பா, என்ன தம்பி நீ என்ன நிவினு, அதெல்லாம் கண்டிப்பாக வந்துடணும், நிவினு குடும்பத்தோடு போகணும் வேண்டிக்கிட்டா போயாகணும். உடனே கங்கா பார்க்குது, குடும்பத்தோட என்ன அம்மா சொன்னிச்சு, சும்மா பீலா விடாதீங்க, இல்லை கங்கா எல்லாரும் போனால் நல்லா இருக்கும் இல்லையா, மகமாயி கோயில் சும்மாவா இருக்குது அப்படிங்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு நானும் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வைக்க, உடனே யமுனா பேய் இருந்துட்டு, என்ன காவேரி பார்க்க போகிறோங்கிற சந்தோஷமா, சி நீனா ஒரு மனுஷி அடி அப்படிங்கிறாங்க. எனக்கு தெரியாதா என்ன, எங்க நீங்கள் வேணா வராமல் இருந்து பாருங்க அப்படின்னு சொன்ன கையோட அப்படி பார்க்குறாங்க. சரிடி நான் வல்லடி நீ போ அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வைக்கிறாங்க. யமுனா என்ன பண்ணுறாங்க, பார்க்கலாம் பார்க்கலாம் என்ன பண்ணுறேன்னு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வராங்க. எல்லாரும் கோயிலுக்கு கிளம்பில, ஏண்டி உன் புருஷன் வரலையா அப்படின்னு கேட்குறாங்க. அவருக்கு ஏதோ முக்கியமான வேலை இருக்கான், வரலையா விடேன் அப்படிங்கிறாங்க. அதையும் பார்த்து புரிஞ்சுக்கிறாரு நம்ம தலைவர் விஜய். சரின்னு சொல்லிட்டு வேன் எடுத்துடுறாங்க. வேன் எடுத்துகிட்டு கிளம்புறாங்க. பார்த்தா வேன் போயிட்டுருக்கு.
மகமாய் கோயிலுக்கு இந்த பக்கமாக போகணும் அப்படின்னு குமரன் கேட்க, குமரன் ப்ரோ அதெல்லாம் இல்லை, நம்ம சகலைங்க 3 பேரும் ஒத்துமையாக இருக்கணும்னு சபதம் எடுத்தோமா இல்லையா? ஆமாம் ஆமாம், எனக்கு மன வருத்தமாக தான் இருக்குது, என்ன பண்ணுறது வரலையே, ஃபோன் எடுத்தால் எடுக்க மாட்டேங்கிற அப்படியே. ஏன்னா குமரன் ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. யமுனா பார்க்குறாங்க, அவர் ஃபோன் எடுக்க மாட்டார், அவர் தான் வரமாட்டாரே அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்களே, வண்டி பார்த்தா நிவின் விட்டு வாசலில் நிற்கிது. எல்லாரும் ஆச்சரியமாக போயிடுறாங்க, என்ன இது, ஏன் இங்கே வண்டி வந்துச்சு அப்படிங்கிற. விஜய் என்ன பண்ணுறாங்க, அத்தை நான் ஒன்று சொல்கிறேன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க, நாங்கள் எல்லாரும் ஒன்றா போயில, நிவினை மட்டும் எப்படி விட்டுட்டு போகிறது, நாங்கள் 3 பேரும் எப்பவும் ஒத்துமையாக இருக்கணும், நிவின் ப்ரோவும் பாவம் இல்லையா, நம்ம மட்டும் அவரை தனியாக ஒதுக்கி வைக்கலாமா, இப்படிலாம் ஒதுக்கி வச்சா எப்படி யமுனா கூட சேர்ந்து வாழ முடியும், யமுனாவும் அவங்களும் ஒன்று சேரணும்னா நம்ம தான் பாசத்தை காமிக்கணும் அத்தை அப்படிங்கிறாங்க. சரிங்க தம்பி அப்படின்னு சொன்னோன்னே யமுனா பார்க்குது, என்ன இவர் நம்மளை சேர்த்து வைக்க நினைக்கிறாரு, ஒன்றும் புரியலையேன்னு குழப்புது. வண்டியை நிப்பாட்டிட்டு இறங்குறாங்க. குமரனையும் கூப்பிட்றாங்க, பிரதர் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் போகிறாங்க. நிவின் பிரதர் அப்படின்னு கூப்பிடல, நிவினு நிவினு அப்படின்னு குமரன் கூப்பிட்றாங்க. நிவின் வராங்க. அவங்க ஆத்தாலும் சேர்ந்து வந்து, என்ன கூட்டத்தோடு வந்திருக்கீங்க அப்படிங்கல பார்க்குறாங்க. இல்லைம்மா நாங்கள் 2 பேரும் தான் வந்திருக்கோம் அப்படின்னு குமரன் சொல்ல, என்ன நக்கலா அப்படின்னு சொல்லல, அங்கே தான் நான் பார்த்தேனே வேனோட வந்ததை, நீங்கள் எப்போ பார்த்தீங்க, மாடியிலேருந்து பார்த்துட்டு தான் வர்றேன். ஓ அப்போ இதை தான் கூப்பிடாம அலையா விருந்தாளின்னு சொல்கிறதா, அலையாமல் வந்திருக்குது நீங்கள் தான், நான் இல்லை, இது என்னோட வீடு. இல்லை நாங்கள் கூப்பிடாமலே வந்தீங்களே அதை தான் சொன்னேன் அப்படின்னு குமரன் சொல்ல, அண்ணே சும்மா இருங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு, என்னண்ணே இவ்வளோ தூரம், என்ன நிவின் ப்ரோ நீங்கள் வராமல் இருக்கலாமா அப்படிங்கிறாங்க. அப்படி பார்க்குறாங்க, அங்கே எல்லாம் நின்றுட்டுருக்காங்க. யமுனா முறைச்சிட்ருக்கு. காவேரி பார்க்க, நிவினை பார்க்க, ஐயோ நான் வரல பிரதர் நீங்கள் கிளம்புங்க. என்னது வரலையா, நீங்கள் வரலன்னா நானும் போகலை அப்படின்னு விஜய் உட்காந்துறாரு. விஜய் இந்த அளவுக்கு மாறினதை பார்த்து ரொம்ப பூரிச்சு போகிறாங்க. குமரனும் சாரதாவும் அப்படியே சந்தோஷப்பட்டுக்கிறாங்க. சாரதாவும் இறங்கி வந்துடுறாங்க. தம்பி வர்றீங்களா இல்லையா? இல்லைத்த நான் வரலத்த, எனக்கு வேலை இருக்குது அப்படிங்கிறாங்க. என் பிள்ளைய எங்கே கூப்பிட்றீங்க, அவன் தான் வரலன்னு சொல்கிறான்ல அப்படிங்கிறாங்க. உடனே யமுனா பார்க்குது, அக்கா ஒருவேளை நீ கூப்பிட்டா வந்தாலும் வரலான்னு நினைக்கிறேன் அப்படிங்கல. என்ன யமுனா பேச்செல்லாம் ஒரு மாதிரியாக இருக்குது, இல்லை நம்ம எல்லாரும் போய் கூப்பிட்டுட்டோம், அதான் நீ தானே இன்னும் கூப்பிடாம இருக்க, ஏன்னா எல்லாருமே போயிடுறாங்க, கங்காலேருந்து பாட்டிலேருந்து எல்லாம், கடைசியாக இருக்கிறது யமுனாவும் காவேரி மட்டும்தான். அப்போ யமுனாவை பார்க்குறாங்க. காவேரி என்னையே பார்க்குறியா, நான்லாம் கூப்பிட்டுட்டேன், அவர் தான் வரலன்னு சொல்லிட்டாரு, அதனால தான் நீ மட்டும் பாக்கின்னு சொன்னேன் அப்படிங்கிறாங்க. போய் கூப்பிடுக்கா கூப்பிடு அப்படிங்கல. காவேரி பார்க்குறாங்க, ஏண்டி என்னோட நேர்த்திக்கடனுக்கு நானும் அம்மாவும் போனால் போதும், அக்கா நடிக்காதக்கா போக்கா அப்படிங்கிற. என்னடி நடிக்காதேங்கிற, இல்லைக்கா எல்லாரும் கூப்பிட்டு வரலைங்கிறார்ல போய் கூப்பிடு அப்படிங்கிறாங்க. வேற வழியே இல்லாமல் காவேரி எந்திரிச்சு வராங்க. பாரு சொன்னோன்னு எந்திரிச்சு போறா பாரு, மாட்டேன்னு இருக்க வேண்டியதானே அப்படின்னு நினச்சிட்டு, இப்போ மட்டும் அவன் வரட்டும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. அப்படி பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி யமுனா பொங்கி போய் நிற்கிது. மவனே நீ மட்டும் கிளம்பு அப்படிங்கல. விஜய்கிட்ட போயிடுறாங்க காவேரி. என்ன காவேரி நீயே இறங்கி வந்த? இல்லை ஒன்றும் இல்லை விஜய், நேரம் ஆகுதுல, நேரத்தோடு போய் பூஜை பண்ண வேணாமா, சாமி கும்பிட வேணாமா? இல்லை நிவின் ப்ரோவும் இல்லை அவருக்கு தான் வேலை இருக்குன்னு சொல்லிட்டார்ல, அப்புறம் நீங்கள் அவரை கூப்பிட்டுட்டு வாங்க எல்லாரும் அப்படிங்கிற. நிவின் பார்க்குறாங்க. அப்படியே யமுனாவை பார்க்குறாங்க. காவேரி நீயா இப்படின்னு நினைக்க போனவர் அடுத்து யமுனா பார்த்த கையோட, ஓ யமுனா வான் பண்ணி தான் அனுப்பியிருக்காளா, ச்சே தப்பே பண்ணாமல் நம்ம தலை குனிஞ்சு நிற்கிறோமே காவேரி அப்படின்னு சொல்லிட்டு, இவளோட என்னை வாழ சொல்கிறீங்களே நான் என்ன பண்ணுறது, அவளை ஒரு நிமிஷம் ஆகாது தூக்கி எறிகிறதுக்கு, உங்களுக்காக விஜய்க்காகவும் உனக்காகவும் தான் காவேரி, அதை விட குமர அண்ணனுக்காகத்தான் நான் பார்க்குறேன், இல்லைன்னா இந்த நாயை என்னைக்கோ தூக்கி போட்டிருப்பேன் அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாரு. அதுக்கப்புறம் விஜய் இருந்துட்டு, இல்லை காவேரி நிவின் இல்லாமல் நான் வர மாட்டேன் அப்படிங்கிறாங்க. ஐயோ அவர் தான் வரலைங்கிறார்ல அப்படிங்கிறாங்க. காவேரி நீங்களாம் போங்க காவேரி, எனக்கு வேலை இருக்குது நான் கிளம்புறேன் அப்படின்னு நிவின் கிளம்புறாங்க. எல்லாரும் வெளியில் வராங்க. சாரதா பார்க்குறாங்க, தம்பி இப்போ நீங்கள் மட்டும் வரலைன்னா நாங்கள் எல்லாரும் உங்கள் வீட்டுக்குள்ளே போயிடுவோம், இங்கே தான் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கிளம்புறாங்க. விஜய் பார்க்குறாங்க, அத்தை எப்படி அத்தை அப்படிங்கல. இங்கே பாருங்கள் தம்பி, உங்கள் ஆசை நிவின் வரணும்னு சொல்கிறீங்க, நிவின் தம்பி வர வைக்கிறது ஏன் பொறுப்பு, அதாவது உங்கள் ஆசையை நிறைவேற்றுறது ஏன் பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு உள்ளார போய் உட்காடுறாங்க. நிவின் பார்க்குறாங்க, ஐயோ அத்தை நான் எனக்கு வேலை இருக்குன்னு சொன்னால் கேளுங்களேன். நிவின் அம்மா பார்க்குது, என்ன இது இங்கே இதுங்க பூரா ஆட்டையை போட பார்க்குதுங்க, இங்கே பாடுறா நிவின் நீ போடா போயிட்டு சீக்கிரம் வா, இதுங்க பூரா இங்கே இருந்துட்டு ஆட்டையை போட பார்க்குதுங்க, இந்த வீட்டில் இதுக்கெல்லாம் காலடி படவே கூடாது, கிளம்புங்க அப்படிங்கிறாங்க. சாரதா பார்க்குறாங்க, சிரிக்கிறாங்க. ஜெயாவுக்கு ஒரு மாதிரி ஆகுது. ஏய் உனக்கு ரோசம் இல்லை, உன்னை நான் திட்டுனேன், உங்கள் எல்லாத்தையும் கேவலமாக பேசுகிறேன், நீ பாட்டுக்கு சிரிக்கிற அப்படிங்கல. சாரதா மறுபடியும் சிரிக்குது. இங்கே பாருங்கள் ஜெயாம்மா, நான் முன்ன மாதிரி இருந்தால் இப்போ கோவம் வந்திருக்கும், இப்போ எனக்கெல்லாம் கோவமே இல்லை, என் மனசு சாந்தி அடைஞ்சு போயிருக்கு, அதுக்கு காரணம் என் மூத்த மாப்பிள்ளை விஜய் தான், அவரோட அன்பும் பாசமும் என்னை அப்படியே மாற்றிருச்சு, அதனால் நான் கோச்சிக்கவே மாட்டேன், நீங்கள் எங்களை எப்படி வேணாலும் திட்டிக்கலாம் அப்படின்னு
அப்படின்னு சொல்லிட்டு, வாங்க தம்பி நிவின் தம்பி கிளம்புறீங்களா, அதான் உங்கள் அம்மாவே வழி அனுப்பிட்டாங்கல்ல அப்படிங்கிறாங்க. வேறு வழி இல்லாமல் சரின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. யமுனா பார்க்குது, என்ன கிளம்பிட்டாரு அப்படின்னு பார்க்கல, ஓ காவேரி வந்ததுனால கூப்பிடாம நிற்கிறாளேன்னு கிளம்புறியா, வா வா அங்கே உங்களை என்ன பண்ணுறேன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் எல்லாம் கிளம்புறாங்க. காவேரி சொல்லும், நீ இறங்காமல் இருந்தது சந்தோஷம், ஆனால் ஏன்டா இறங்கி வந்த, இல்லைங்க உங்களை கூப்பிட தாங்க வந்தேன் அப்படிங்கிறாங்க. நீ அங்கே காலை கீழே இறக்கக்கூடாதுடா, உன்னைய பத்திரமா பார்த்துக்கணும் டாக்டர் சொல்லியிருக்காங்கல்ல அப்படிங்கிறாங்க. ஏங்க அங்கெல்லாம் படிக்கட்டு இருக்குங்க, அங்கெல்லாம் எப்படி போகிறது அப்படிங்கிறாங்க. 4-5 படி தானடா இருக்கும், இல்லைங்க உயரமாக இருக்குங்க, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், மாமா எதுக்கு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சலோட உள்ளுக்கு போய் உட்காராங்க. இவங்க 2 பேரும் கொஞ்சம் பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா யமுனாவுக்கும் கங்காவுக்கும் வயிறாக எரியுது. பாத்தியாக்கா பாத்தியாடி அப்படின்னு சொல்லி 2 பேரும் ஒரே மாதிரி சொல்ல, என்னடி அதுகளை பற்றியும் தெரிஞ்சு போச்சு, உனக்காவது தெரியாது யமுனா, நான் பொழுதுக்கும் இருந்து பார்க்குறேன் பாரு, ராத்திரிக்கும் பகலுக்கும் கொஞ்சிக்கிட்டே இருக்குது, சீச்சி இதெல்லாம் என்ன பொழப்பு அப்படிங்கல பாட்டி கேட்டுருது. என்னது என்ன பொழப்பா, அடி கங்கா இதை நீ சொல்லலாமா, உன் வயிற்றுக்குள்ள வந்திருக்கே அது எப்படிட்டு வந்துச்சு, அது தற்செயலாக வந்துச்சுன்னு சொல்லாத, எல்லாம் எல்லாம் கொஞ்சித்தானே, என்னடி நினச்சிட்டு இருக்கீங்க, அடுத்தவங்க கொஞ்சம்னா அது சீ நீங்கள் கொஞ்சனா மட்டும் சே அப்படின்னு சொல்ல வரியா, நீலா அக்கா இது பாட்டு மாதிரி கட்டில் போட்டு ரொமான்ஸ் பண்ணது தெரியாது நினச்சியோ, வந்துச்சு வச்சுக்க கோபம், சாமி கும்பிட போகிறோன்னு உன்னை விட்டு வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நறுக்கு தெரிச்சாப்புல கேள்வி கேட்க, அதை அப்படி கவனிச்சிடறாங்க விஜயும் காவேரியும். அப்படியே நல்லா வேணும் கோதாவரிக்கு அப்படிங்கிறாங்க. விடுங்க அவள் ஏதோ மென்டல் மாதிரி பேசுகிறா அப்படிங்கிறாங்களா. சரி விடு எல்லாம் உனக்காக, நம்ம வா பாட்டி சொன்னதான், நம்ம எந்த நேரமாக இருந்தானே எந்த இடமா இருந்தானே நம்மளோட ரொமான்ஸை தொடர்ந்துக்கிட்டே இருப்போம் அப்படின்னு சொல்லி கிளம்புறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கலாம் இதன் தொடர்ச்சி அடுத்த பகுதியில். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் பொண்ணான கையில் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.